இன்னும் 6 மாசத்துல பணம் கொட்ட போகுது தம்பின்னாரு ஜோசியக்காரு. எப்படி சொல்லிட்டீங்க? ஆமா தம்பி உங்களுக்கு சனி தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாரு. ரைட்டு திருநள்ளாறு போயிடுவோமேன்ட்டு நானும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நலந்திருத்தல போய் குளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. நம்ம தான் காலையிலே குளிச்சுட்டோமே, சரி போ கை கால் மட்டும் கழுவிட்டு தலையில லைட்டா தண்ணிய தெளிச்சுட்டு சாமி பார்க்க போயிடுவோம்னு நடக்க ஆரம்பிச்சேன். பேரு, புகழ், செல்வாக்கு, குடும்பம் இப்படி எல்லாத்தையும் இழந்து நோயுற்ற நிலையில ஒரு வயதானவர் வந்தாரு. தன்னை தற்கொலை செய்ததா குளத்துல குதிச்சுட்டாரு. பட் நடந்ததே வேற. எந்திரிச்சு வரப்ப அவரு அதே மாரி பேரு, புகழ், செல்வாக்கு அரசரா வந்தாரு. அவரு வேற யாரும் இல்ல, நல மகாராஜா. அதனால தான் அந்த குளத்துக்கு நலந்தீர்த்தம்னு பேரு. ஒரு வழியா நானும் கோயில் என்ட்ரன்ஸ்குள்ள வந்துட்டேன். கோயில் உள்ள பெயிண்டிங் கிட்லாம் அடிச்சு பக்காவா பயங்கர செக்யூரா வச்சிருந்தாங்க. கோயில் உள்ள மொபைலு, கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போர்டு வச்சிருந்தாங்க. ஸோ வெளியிலேயே இருந்தா நான் வீடியோ எடுத்தேன். உள்ள எதுவும் எடுக்க முடியல. ஒரு வழியா சனி ஈஸ்வரனை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளில வந்து உட்காந்துட்டேன். யானைக்கு பயங்கர பசி போலங்க. அவ பாகன்ட்டேருந்து புல்லெல்லாம் கேட்டு சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துச்சு. சரி ரைட்டு நம்மளும் போய் சாப்பிடுமேட்டு கோயிலை விட்டு வெளில கிளம்பிட்டேன். நார்மல் டேஸுன்றனால கோயில் ஒன்றும் கூட்டமே இல்லை. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:34க்கு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு சனி பிரவேசம் பண்ணுறாரு. அந்த ராசிக்காரங்க தான் இல்லை, எல்லா ராசிக்காரருமே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். அங்கேயும் இங்கேயும் தேடி நான் கண்டுபிடிச்ச கடை தான் ஸ்ரீராம் ஹோட்டல்ஸ் அண்ட் பேக்கரி. கடை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக திருநள்ளாறு டு நெடுங்காடு ரோட்டில் தான் இருக்குது, லெஃப்ட் சைடில். இங்கேயுமே ஸ்வீட்டு, காரம், பப்ஸு இப்படி எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க. பட் நான் சிப்ஸு தான் வாங்கி சாப்பிட்டேன். கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இவங்ககிட்ட ஏசி அண்ட் நான் ஏசி ரூம் அவைலபிள் இருக்குது. ஒரு வழியாக ஓனரை பார்த்து நானும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பாய்.